அனைவருக்கும் வணக்கம். யுவின் கிரியேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குளிர்காலம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு இப்பவே சளி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நாம சளி பிடிச்ச உடனே செய்ய வேண்டிய முதல் வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது என்னோட ஓன் ரெசிபி தான். எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி திடீர்னு தும்மல் வந்தாலோ மூக்கில் லைட்டா தண்ணி வர மாதிரி இருந்தாலோ நான் இதை தான் பண்ணுவேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா, அப்படி இல்லைன்னா 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினாவை ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்றா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம இன்னும் சில வீட்டு வைத்தியங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன கப் அல்லது கரண்டியில் கொஞ்சம் அல்லது ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு 2 சிட்டிகை அளவு பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அந்த எண்ணெயை எடுத்து நல்லா நெஞ்சு, கை, கால், முதுகு பக்கமெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டோம்னு சொன்னால் இந்த சளி உடனே சரியாகும். இந்த கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கிறது கூட குறையும். அது சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்ல பலன் தரும். அது மட்டும் இல்லாமல் துளசி சாறு, கற்பூரவள்ளி சாறு இதெல்லாம் கூட எடுத்து சங்கடையில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா ரிசல்ட் கிடைக்கும். பெரியவங்களாக இருந்தால் துளசி, கற்பூரவள்ளி இலையோட சீரகம், மிளகு, சுக்கு இதெல்லாம் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு கொஞ்சம் பனங்கற்கண்டையும் சேர்த்து அதை வடிகட்டி குடிக்கலாம். சளி பிடிச்சதுனாலே தொண்டை வலி வர்றது, இருமல் வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல கொஞ்சம் இளம் சூடான பால்ல மஞ்சத்தூள் சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கலாம். இல்லைன்னா தேன்ல கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்து அதை கூட சாப்பிடலாம். இது எல்லாமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சமையல் கட்டிலேயே நமக்கு மருத்துவங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தான் சரியான நேரத்துல பயன்படுத்திக்கணும். சரி வாங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன சூட்டில் குடிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? அப்போ அவங்கவுங்க என்னென்ன ஹீட்டில் குடிப்பீங்களோ அந்த ஹீட்டில் இதை குடிங்க. குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஆற வச்சு கொஞ்சம் வெதுன்னு கொடுக்கலாம். நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நான் முதல்ல இதை தான் ட்ரை பண்ணுவேன். குடிச்ச ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துலேயே எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு புதினா சேரலை அப்படின்னு சொன்னால் புதினா இல்லாமல் கூட நீங்கள் இதை குடிக்கலாம். எல்லாருமே சமையலுக்கு பயன்படுத்துறது தான் சீரகம், மிளகு, மஞ்சள் தூள் எல்லாமே. ஸோ இதில் பெருசாக அலர்ஜி அப்படிங்கிறது யாருக்கும் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அலர்ஜியாக இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.